இதுக்கு முன்னாடி வீடியோவில் கெமிஸ்ட்ரி பிஒய்க்யூ வித் சொல்யூஷன்ஸ் போட்டேன். எல்லோரும் பார்த்தீங்களா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸோட நீட் பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் அதோட சொல்யூஷன் எல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ இதில் நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே சம்ஸ் வந்து இதே மாடலில் தான் கேட்பாங்க, பட் நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதனால் இந்த மாடல் எல்லா மாடல்லேருந்தும் ஒவ்வொன்று கொடுத்துருக்கேன். இந்த மாடலில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த நம்பர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? பார்க்கலாமா? இப்போ a particle moves in a straight line with a constant acceleration. ஓகேவா? ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது எப்படி? கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனில். இட் சேஞ்சஸ் இட்ஸ் வெலாசிட்டி ஃப்ரம் 10 மீட்டர் பர் செகண்ட் டு 20 மீட்டர் பர் செகண்ட். இது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? வைல் பாசிங் த்ரூ எ டிஸ்டன்ஸ் 135 மீட்டர் in t seconds. ஓகேவா? இது 135 மீட்டர்ஸ் எவ்வளோ t செகண்ட்ஸில் இது ஆகுது. ஓகே, the value of t is, அந்த t எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த t செகண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த t எவ்வளோன்னு தெரியாது நமக்கு. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டுன்னு பார்க்கலாம். இதில் எது கரெக்டுனா பி ஆப்ஷன் தான் கரெக்ட். அது எப்படி கரெக்ட் இப்போ பார்க்கலாமா? இது ஃபார்முலா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். v² - u² = 2as. இதிலேருந்து நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஆக்சிலரேஷன் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ v = கொடுத்துருக்காங்க 20 அண்ட் யூவும் கொடுத்துருக்காங்க, எஸ் கொடுத்துருக்காங்க 135. எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபார்முலாவில் இந்த v² - u² 2asலேருந்து நம்ம இதை ஆக்சிலரேஷனுக்கு ஃபார்முலா மாற்ற போகிறோம் நம்ம. அப்போ என்னாகும்? இந்த 2s அப்படி கீழே வந்துடும். v² - u² / 2s. ஓகேவா? இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இதில் புட் பண்ணிட்டோம். 20² = 400, 100² 100, 10ஓடது 100 ஆகிடும். 2 × 35 270 வந்துடுச்சு. இதை மைனஸ் பண்ணால் 300/270, இதை கேன்சல் பண்ணால் 10/9. சரி, இதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஆக்சிலரேஷன் கிடச்சிருக்கு. இப்போ v கண்டுபிடிக்கிறதுக்கு வியோட ஃபார்முலா என்னது? u + at. இதுலேருந்து நமக்கு என்ன வேணும்? t வேணும் இல்லையா? ஸோ t = இந்த u எங்கே போச்சுன்னா v - u/a. இந்த ஃபார்முலா சேஞ்ச் ஆகிடும். இப்போ எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரியும். a நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 10/9. இப்போ பாருங்கள், 20 - 10 = 10. ஆல்ரெடி கீழே என்ன இருக்குது? 10/9. இப்போ இந்த 10 அப்படியே இருக்கும். இந்த 10/9 வரும்போது ரெசிப்ரோக்கலாகி 10 10 கேன்சல் = 9. ஸோ தேர்ஃபோர் நம்மளோட t-யோட வேல்யூ என்னது? t-யோட வேல்யூ 9. ஆப்ஷனில் இருக்கா? கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாமா? If a car at rest accelerates uniformly to a speed of 144 km/h in 20 seconds. ஓகேவா? இது it covers a distance of, இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதோட ஆன்சர் என்னென்னா டியோட வேல்யூ என்னது? 400 மீட்டர். சரி, இது எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். இனிஷியல் வெலாசிட்டி என்னது? அட் ரெஸ்ட் கொடுத்துருக்கனால u = 0, ஃபைனல் வெலாசிட்டி = 144 மீட்டர்/h. அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மீட்டர் பர் செகண்டாக மாற்றிருக்கோம். அண்ட் டைம் = 20 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும். v = u + at. அப்போ வந்து u வந்து என்னது? நமக்கு v வந்து 40 கொடுத்துருக்காங்க, u வந்து 0, ஏன்னா அட் ரெஸ்ட்டு. அப்புறம் a × 20 எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ a இதுலேருந்து வந்துடும். a t கீழே வந்துன்னா v/t. அப்போ ஏவோட ஆன்சர் வந்து 40 இந்த 20 இங்கே வரும்போது 40/20 = 2 மீட்டர்/செகண்ட்ஸ் செகண்ட் ஸ்கொயர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணும்? அகெயின் ஃபார்முலா பாருங்கள். s = ut + ½ at² கிடச்சிருக்கு. இது ½ u வந்து 0 இல்லையா? அதனால் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும் உங்களுக்கு. 2 × 20. அப்போ 2 இது 2 கேன்சல் ஆகிடும். = 20². 20² = 400. அது ஆப்ஷனில் இருக்குது. அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். ஐடென்டிஃபை த வெக்டர் குவான்டிட்டி அமங் த ஃபாலோயிங். இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது வெக்டர் குவான்டிட்டின்னு பார்க்கணும் நமக்கு. இதில் ஆப்ஷன் என்னது? ஆங்குலர் மொமெண்டம். பி தான் இது. சரி, என்னக்க சின்ஸ் த ஆங்குலர் மொமெண்டம் ஹேஸ், என்ன இருக்கும் ஆங்குலர் மொமெண்டமில்? போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கும். தேர்ஃபோர் இட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். ஃபிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் எ கான்சிக்வன்ஸ் ஆஃப். இப்போ வந்து தேர்ட் லா ஆஃப் மோஷனா, செகண்ட் லா ஆஃப் மோஷனா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனா, ஆல் த அபோவான்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன ஆன்சர்னா சி தான் கரெக்டு. இப்போ ஏன் அது சி கரெக்ட்னா, இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் இஸ் ரிலேட்டட். இது எதோட ரிலேட்டடாக இருக்குனாக்க டு ஃபிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸோட ரிலேட்டடாக இருக்குது. தேர்ஃபோர் சி இஸ் அவர் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க. எ பாடி ஆஃப் மாஸ் m hits normally a rigid wall with velocity v. ஒரு பாடி வந்து அந்த ஹிட் ஆகுது. எப்படி? ஒரு ரிஜிட் வெலாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ரிஜிட் வாலில் ஹிட் ஆகுது வித் வெலாசிட்டி v
and bounce back with the same velocity. ஹிட் ஆகி அகைன் திரும்ப பேக் பவுன்ஸ் ஆகுது, அதே வெலாசிட்டியில் தான். த இம்பல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த பாடி, இதில் இம்பல்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இது 4 ஆப்ஷன் இருக்குது, இதில் எதுன்னு பார்க்கலாமா? இதில் எது ஆன்சர்னாக்கா சி தான் கரெக்ட் ஆன்சர். பாருங்களேன், இம்பல்ஸ் ஈக்குவல் டு, இம்பல்ஸ் என்னது? சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் அப்படின்றாங்க. அப்போ வந்து சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம்னா எம்வி மைனஸ் எம்வி. இப்போ இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடுது, எம்வி ப்ளஸ் எம்வி இஸ் ஈக்குவல் டு 2mv. இதுதான் ஆப்ஷனில் இருக்குது, அதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், a cricketer catches a ball of mass 150 grams in 0.1 seconds. புரியுது? அது ஒரு பாலை கேட்ச் பண்ணுறாங்க, அந்த பாலோட மாஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ செகண்ட்ஸில் கேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மூவிங் வித் த ஸ்பீட் ஆஃப் 20 meters per second, தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ். அப்போ வந்து பால் பிடிக்கும்போது கொஞ்சம் மூவ் ஆகிறாங்களே, அதோட ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது ஆப்ஷன்னாக்க ஆன்சர் பி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அதே ஃபார்முலா தான் இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். இதில் வந்து என்னது? அதாவது எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டிடி, டெல்டா டி தான் என்னது? சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி. எஃப் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வேணும்? எஃப் வேணும். எம் இன்ட்டு வி டிவைடட் பை இந்த டெல்டா டி கீழே வந்துடும். ஓகேவா? இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. 150 இன்ட்டு இந்த கிராமை கிலோகிராமாக மாற்றுறதுனால என்ன பண்ணியிருக்காங்க? இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 20 டிவைடட் பை 0.1. இது நம்ம என்ன 3000 இதெல்லாம் போட்டுக்கோ, இங்கே கேல்குலேஷன் போட்டிருக்கேன் பாருங்கள். 10⁻³ இது இன்ட்டு 10⁻1. இந்த 1 மேலே போனதுனால இது 10⁻1 ஆகிடும். இப்போ 3ல் 2 1 போச்சுனாக்கா -2. அந்த -2 என்னது? டிவைடட் பை 100. இந்த 2 0 கேன்சல் ஆகிடுது, ஈக்குவல் டு 30. அதனால நம்மளோட ஆன்சர் 30n. ஓகேவா? ஆன்சர் புரிஞ்சுதா? இந்த மாடல் 2 மாடல் சம்மும் அடிக்கடி கேட்குறாங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. An engine pumps water continuously through a hose. Water leaves the hose with a velocity v and m is the mass per unit length of the water jet. Okay, question புரிஞ்சுதா உங்களுக்கு? What is the rate at which the kinetic energy is imparted to water அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க, இதில் டி தான் நம்மளோட கரெக்ட் ஆப்ஷன். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து கொடுத்துருக்காங்க v, மாஸ் கொடுத்துருக்காங்க m. ஓகேவா? மாஸ் ஆஃப் த மாஸ் ஃபாலோயிங் பர் யூனிட் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது? mv. ரேட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி நமக்கு தெரியும், ke/s. அதாவது ke/s எவ்வளோன்னு வேணும் நமக்கு. என்னது? m இஸ் ஈக்குவல் டு mv. இது வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. மாஸ் பர் யூனிட் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு பர் mv கொடுத்துருக்காங்க. கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா 12mv² நமக்கு தெரியும். இந்த m இருக்கிற இடத்துல இந்த mv நம்ம புட் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே என்ன எழுதியிருக்கேன், 12 × mv. ஆல்ரெடி ஃபார்முலாவில் v² இருக்குது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் m × v³. இதுதான் நம்மளோட டி ஆப்ஷன் கரெக்டாக வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஃபோர்ஸ் எஃப் ஆன் ஏ பார்ட்டிக்கல் மூவிங் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் varies with the distance d as shown in figure. இந்த ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த d பாருங்கள், the work done on the particle during its displacement of 12 meter is. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இதுலேருந்து இது இங்கே மூவ் ஆகுது. அப்போ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு? 12 மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. இதில் ஒர்க் டன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஓகேவா? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு நமக்கே தெரியும், ஏரியா அண்டர் எஃப் மைனஸ் டி கிராஃப். இதில் இந்த கிராஃபில் இருக்குல்ல, இந்த போர்ஷன் நமக்கு வேணும். ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். ஏபிசிடி ரெக்டாங்கிள், இதுதான் நம்மளோட ட்ரையாங்கிள். ஓகேவா? இந்த ரெண்டோட ஏரியா வேணும். ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் தெரியும், லெங்த் இன்ட்டு பிரெத். லெங்த் என்னது 2. இது ஃபுல்லாக இந்த 7லேருந்து 3 மைனஸ் பண்ணாக்க நமக்கு என்ன கிடைக்கும்? பிரெத். அதுதான் 7 - 3. half into base into height. Base வந்து இந்த ஃபுல் 12 இந்த 7 மைனஸ் பண்ணால் இன்னொரு மாதிரி தான் 2 தான் ஹைட். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது மைனஸ் பண்ணால் 4 2 × 4. இந்த 2 கேன்சல் ஆகிடுது. 12 - 5 12 - 7 = 5. 2 4 8 8 + 5 = 13. 13J தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷனில் இருக்குது. அடுத்த சம், 2 particles of mass 5 kg and 10 kg respectively are attached to the ends of a rigid rod with rod of length 1 meter. ஓகேவா? இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. with negligible mass. ஓகேவா? the center of mass of the system from the 5 kg particle is nearly at a distance of எவ்வளோ டிஸ்டன்ஸில் அது இருக்குன்னு கேட்குறாங்க.
ஓகேவா? ஆன்சர் சி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். பார்க்கலாமா? இப்போ வந்து M1 கொடுத்துருக்காங்க 5 kg அண்ட் M2 கொடுத்துருக்காங்க 10 kg, லென்த்து கொடுத்துருக்காங்க 1 மீட்டர், எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஹியர் சென்டர் ஆஃப் த மாஸ் என்னன்னு கேட்குறாங்க. சென்டர் ஆஃப் த மாஸ்க்கு ஃபார்முலா M1 x1 ப்ளஸ் M2 x2 டிவைடட் பை M1 x2. இது நெக்லிஜிபிள் மாஸ்ன்னு கொடுத்துருக்கனால 5 into 0 ப்ளஸ் 10 into 1 டிவைடட் பை இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ 10 1s are 10, 5 + 10 15. ஓகே, இது ரெண்டுத்தையும் கேன்சல் டிவைட் பண்ணாக்க நமக்கு என்ன கிடைக்கிறது? 0.66 மீட்டர். அது அப்ராக்சிமேட்டாக எடுத்தாக்க 0.67 மீட்டர். அது சென்டிமீட்டரில் மாற்றும்போது 67 சென்டிமீட்டர். அதுதான் இதில் இருக்கிறதுனால நம்ம சென்டிமீட்டரில் மாற்றிட்டோம். ஓகேவா? இது ஆன்சர். அடுத்தது பாருங்கள், a planet moving along an elliptical orbit is closest to the sun at a distance of r1. ஓகேவா? and farthest away from the at a distance of r2. நியர்பை பார்த்தா r1, லாங் டிஸ்டன்ஸில் பார்த்தாக்க r2 கொடுத்துருக்காங்க. if v1 and v2 are the linear velocities at these points respectively, அதையும் வெலாசிட்டியும் கொடுத்துட்டாங்க. தென் ரேஷியோ ஆஃப் v1 by v2 என்னன்னு கேட்குறாங்க. இதோட ஆப்ஷன் நான் இங்கே எழுதியிருக்கேன், ABCD இங்கே ஆப்ஷன்ஸ் எழுதியிருக்கேன். இதில் B தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். இது எப்படின்னு பார்க்கலாமா? அக்கார்டிங் டு த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் L1 is equal to L2. அப்போ இந்த L1 பார்த்தோன்னாக்க M into V1 into R1, இதில் M into V2 into R2, இந்த M கேன்சல் ஆகிடும். ஸோ V1 R1 equal to V2 R2 இது எழுதியிருக்கும். நமக்கு என்ன இப்போ ரேஷியோ கேட்டிருக்கிறதுனால V1 by V2 is equal to R2 by R1. ஸோ இந்த ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள், R2 by R1, B தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். அதுதான் இதோட இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த சம்ஸ் எல்லாம் பாருங்கள், இந்த சம்ஸ் இதே மாடல் தான் அடிக்கடி கேட்குறாங்க. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பாட்னி ஜுவாலஜி சேர்ந்து பயாலஜி போடுறேன். எல்லோரும் பாருங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.